ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்திய 2018-2019 ஆண்டு பிஜிக்கான தமிழ் மேஜருக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய பில் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் இந்த யூடியூப் சேனலுக்கான டெலிகிராம் லிங்க் கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மற்றும் இந்த இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் 75வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் 76வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. 76வது கொஸ்டின்ஸ், சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அடியார்க்கு நல்லார் உரை, ஆப்ஷன் பி நச்சினார்க்கினியர் உரை, ஆப்ஷன் சி அரும்பத உரை, ஆப்ஷன் டி பரிமேலழகர் உரை. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி அரும்பத உரை. அடுத்தது 77வது கொஸ்டின் பிடித்த கல்வி பெறும் புனை விடுவது எது? பிடித்த கல்வி பெரும் புனை விடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உடற்பிணி, ஆப்ஷன் பி உள்ளப்பிணி, ஆப்ஷன் சி பசிப்பிணி, ஆப்ஷன் டி சாகாடு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பசிப்பிணி. அடுத்தது 78வது கொஸ்டின்ஸ், கலம்பக இலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் மன்னனாயின் பாடப்படும் பாடல்களின் எண்ணிக்கை. அதாவது மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. கலம்பக இலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் மன்னனாயின் பாடப்படும் பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 70, ஆப்ஷன் சி 90, ஆப்ஷன் டி 100. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 90. அடுத்ததாக 79வது கொஸ்டின், உணர்வின் அழுகை என்று ஜி.யு. போப்பால் சிறப்பிக்கப்பட்ட நூல். உணர்வின் அழுகை என்று ஜி.யு. போப்பால் சிறப்பிக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ தேம்பாவணி, ஆப்ஷன் பி திருக்கோவை, ஆப்ஷன் சி திருவாசகம், ஆப்ஷன் டி ரச்சனை யாத்திரிகம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாசகம். அடுத்தது 80வது கொஸ்டின், 14 சித்தர் ஞான கோவையை இயற்றியவர். 14 சித்தர் ஞான கோவையை இயற்றியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ பட்டினத்தார், ஆப்ஷன் சி அருணகிரியார், ஆப்ஷன் சி தாயுமானவர், ஆப்ஷன் டி குமர குருபர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பட்டினத்தார். அடுத்தது 81வது கொஸ்டின், ராமசரிதம் முழுமையும் சுருக்கமாக கூறும் நூல். அதாவது ராமசரிதம் முழுமையும் சுருக்கமாக கூறும் நூல்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: பெரிய திருமொழி, ஆப்ஷன் பி பெருமாள் திருமொழி, ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி, ஆப்ஷன் டி பெரியாழ்வார் திருமொழி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பெருமாள் திருமொழி. 82வது கொஸ்டின், இருவகை இலக்கிய தொகுப்பில் இடம்பெற்ற நூல். இருவகை இலக்கிய தொகுப்பில் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ திருமுறக்காற்றுப்படை, ஆப்ஷன் பி அற்புத திருவந்தாதி, ஆப்ஷன் சி திருத்தொண்ட தொகை, ஆப்ஷன் டி திருமந்திரம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் திருமுருகாற்றுப்படை. அடுத்து 83வது கொஸ்டின், தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர். தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர். இதுக்கான ஆன்சர்: ஆப்ஷன் ஏ திருமங்கையாழ்வார், ஆப்ஷன் பி நம்மாழ்வார், ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர், ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. இதுக்கான ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்தது 84வது கொஸ்டின், சிவவாக்கியர் எழுதிய நூல். 84வது கொஸ்டின், சிவவாக்கியர் எழுதிய நூல். இதுக்கான ஆப்ஷன் ஏ நாடி பரீட்சை, ஆப்ஷன் பி சித்தர் ஞான கோவை, ஆப்ஷன் சி வாகடம், ஆப்ஷன் டி கருவூர் வாத காவியம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடி பரீட்சை. 85வது கொஸ்டின், திருவெண்காடர் என்று இயற்பெயரை கொண்டவர். மறுபடியும் படிக்கிறீங்க கேளுங்க. திருவெண்காடர் என்ற இயற்பெயரை கொண்டவர். இதுக்கான ஆப்ஷன் பட்டினத்தடிகள், ஆப்ஷன் பி அதிர அடிகள், ஆப்ஷன் சி ஐயடிகள், ஆப்ஷன் டி நமிநந்தி அடிகள். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ
பட்டினத்தடிகள். அடுத்தது 86வது கொஸ்டின். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அயல் நாட்டவர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அயல் நாட்டவர். இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ எல்லிஸ் துரை, ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி ஜியு போப், ஆப்ஷன் டி கால்டுவெல். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜியு போப். 87வது கொஸ்டின். கோவை நூல்களுள் முதல் கோவை. கோவை நூல்களுள் முதல் கோவை. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ திருக்கோவை, ஆப்ஷன் பி பாண்டிக்கோவை, ஆப்ஷன் சி காரிக்கோவை, ஆப்ஷன் டி முத்தரையார் கோவை. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாண்டிக்கோவை. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டிக்கோவை. அடுத்தது வந்து 88வது கொஸ்டின். சந்தவேந்தர் எனப்படுபவர். சந்தவேந்தர் எனப்படுபவர். இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பட்டினத்தார், ஆப்ஷன் பி திருமூலர், ஆப்ஷன் சி தாயுமானவர், ஆப்ஷன் டி அருணகிரியார். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அருணகிரியார். 89வது கொஸ்டின். 89வது கொஸ்டின். இப்பு இம்மு இவ்வு போன்ற எழுத்துக்கள் வராமல் பாடப்பெறும் அந்தாதி வகை என்று கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ யமகம், ஆப்ஷன் பி நிரோட்டகம், ஆப்ஷன் சி ஹட்டமங்கலம், ஆப்ஷன் டி சங்கீரணம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நிரோட்டகம். அடுத்த 90வது கொஸ்டின். தொல்காப்பியம் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர். தொல்காப்பியத்தை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் என்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உ.வே.சா, ஆப்ஷன் பி சி.வை. தாமோதரம் பிள்ளை, ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் டி மயிலை சீனி வெங்கடசாமி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி.வை. தாமோதரம் பிள்ளை. 91வது கொஸ்டின். தேவன் எழுதிய ஜஸ்டிஸ் ஜெகநாதன் எவ்வகை நாவல். தேவன் எழுதிய ஜஸ்டிஸ் ஜெகநாதன் எவ்வகை நாவல் என்று கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சமூக நாவல், ஆப்ஷன் பி மொழிபெயர்ப்பு நாவல், ஆப்ஷன் சி துப்பறியும் நாவல், ஆப்ஷன் டி தழுவல் நாவல். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து துப்பறியும் நாவல். அடுத்து 92வது கொஸ்டின். கரிசல் வட்டார மக்களை இலக்கியங்களில் பதிவு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர். கரிசல் வட்டார மக்களை இலக்கியங்களில் பதிவு செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆதவன், ஆப்ஷன் பி இந்திரா பார்த்தசாரதி, ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன், ஆப்ஷன் டி சு சமுத்திரம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன். அடுத்தது 93வது கொஸ்டின். மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள் ஒருவர். மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள் ஒருவர். ஆப்ஷன் ஏ பா வண்ணன், ஆப்ஷன் பி சா கந்தசாமி, ஆப்ஷன் சி கோணங்கி, ஆப்ஷன் டி ஜெயமோகன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா வண்ணன். அடுத்த 94வது கொஸ்டின். மகாகவி பாரதியார் என்று வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர். மகாகவி பாரதியார் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கி வா ஜா, ஆப்ஷன் பி வாரா, ஆப்ஷன் சி உ.வே.சா, ஆப்ஷன் டி வ.உ.சி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வாரா. புதுத்தமிழ் நடையின் முன்னோடியாக கருதப்படுபவர். புதுத்தமிழ் நடையின் முன்னோடியாக கருதப்படுபவர். இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ வ ராமசாமி, ஆப்ஷன் பி கே.எஸ். வெங்கடரமணி, ஆப்ஷன் சி நா பார்த்தசாரதி, ஆப்ஷன் டி லாசா ராமாமிர்தம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வ ராமசாமி. இது 95வது கொஸ்டின் முடிஞ்சு இது வரைக்கும். அடுத்ததாக 96வது கொஸ்டின். வடமொழி நாடகமான மிருச்ச கடிகத்தை தமிழில் உருவாக்கியவர். வடமொழி நாடகமான மிருச்ச கடிகத்தை தமிழில் உருவாக்கியவர். ஏ டி.கே. சண்முகம், பி சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் சி தோப்போ கிருஷ்ணசாமி பாவலர், ஆப்ஷன் டி ஆர்.எஸ். மனோகரர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்து 97வது கொஸ்டின்ஸ். நாடக இயல் எனும் இலக்கண நூலை எழுதியவர். நாடக இயல் எனும் இலக்கண நூலை எழுதியவர். இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் பி மறைமலை அடிகள், ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் டி டி.கே. சண்முகம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். அடுத்தது 98வது கொஸ்டின். பரீட்சா நாடக இயக்கம் நடத்தியவர். பரீட்சா நாடக இயக்கம் இயற்றியவர்.
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கோமல் சுவாமிநாதன், ஆப்ஷன் பி ஆர்எஸ் மனோகர், ஆப்ஷன் சி முத்துசாமி, ஆப்ஷன் டி ஞானி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஞானி. அடுத்து 99வது கொஸ்டின், பவளக்கொடி நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. பவளக்கொடி நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அவ்வை சண்முகம், ஆப்ஷன் பி ஆர்எஸ் மனோகர், ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி சக்சரநாமம், ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள். 100வது கொஸ்டின், தெருக்கூத்து நாடகத்திற்கு புதுப்பொலிவு தந்தவர். தெருக்கூத்து நாடகத்திற்கு புதுப்பொலிவு தந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி, ஆப்ஷன் பி சா கந்தசாமி, ஆப்ஷன் சி ஞானி, ஆப்ஷன் டி ஆர்எஸ் மனோகர். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி. ஸோ இது வரைக்கும் வந்து 100 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக வந்து 100வது கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.